ஏன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க 110 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துக்க கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து உள்ள போகணும்னா அதுல எனக்கு உளவே உளமாற எனக்கு அதுல ஒன்றும் விருப்பம் இல்லை. அதுல ஒரு ஆளு போய் நம்ம ஒன்றும் செய்ய போறதில்ல. நாட்டை வெல்லாம 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனாலும் போயிருக்கலாம். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம உள்ள பேசி இருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது 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 நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி. அதாவது அண்ணன் அழுகுறத வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் நான் இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அண்ணன் வந்து நிறைய பேசிட்டு இருக்காரு அந்த வீடியோல. ஸோ அதுல என்னை கவர்ந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, என் பிள்ளைகள் வந்து நிறைய போராடினாங்க அப்படின்னு சொன்னார்ல. அது என்ன போராடினாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. மேபி அவர் திரள் நிதி அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸை தான் அவர் மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீட்டை வென்று என்ன ஆகும்போது நாட்டை வென்றிருக்கணும். மொத்தத்துல இது வந்து மக்களுடைய தோல்வியா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு வந்து சிரிப்பாதான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஓட்டு போட்ட 1 கோடி பேர் மக்கள் எல்லாருமே வந்து ஏமாந்துட்டாங்களோ, இல்ல அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்களோ நீங்க சொல்றீங்க. அப்படிதானே சீமானண்ண? அது எப்படி நீங்க எந்த விதத்துல அப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல. 21 எலெக்ஷன் அப்போ யூ ஹேவ் வான் வித் குட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட். ஆக்சுவலி அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, யூ ஹேவன்ட் ஈவன் டாக்ட் எனிதிங் பேட் அபவுட் விஜய். ஸோ அதனால எங்களோட ஓட்டுமே ஆக்சுவலி உங்களுக்கு தான் வந்துச்சு. பட் இந்த 2026 எலெக்ஷன்ல வாட் யூ ஹேவ் டன் இஸ், நீங்க வந்து யார்கிட்ட காசு வாங்குனீங்க, இல்ல யார் உங்களை பேச சொன்னாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்க அந்த அளவுக்கு பேசல. இருந்தாலும் உங்களோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாருல, 6 அடி 2 அங்குலம் கொண்ட ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு மனுஷன் சுத்திட்டு இருப்பாரு மாநகரத்துல. அவர் தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப வல்கரா பேசியிருக்காரு. ஆக்சுவலி புரியுதுங்களா? ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட அவர் கோயிலா போய் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரப்ப கூட அதை வந்து அடுத்து சென்னைக்கு வந்து இங்க வந்து ஒண்ணு பண்ணிக்க போறாருன்ற மாதிரியான கேவலமான ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி, எவ்வளவுக்கு எவ்வளவு விஜயோட இமேஜ் நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்களோ அவ்வளவு நீங்க பண்ணி, ஆல்ரெடி அது டிஎம்கே அவங்க சைட்ல பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் நீங்களுமே உங்களோட பாட்டை நீங்க கொஞ்சம் அதுல கொடுத்தீங்க. ஆக்சுவலி உங்க கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்துச்சு. அதுல எங்க தளபதி நேர்மையா இல்லாம அடுத்த 5 வருஷத்துல அவர் எதனா தப்பு பண்ணியிருந்தாருன்னா மேபி நாங்க உங்களை கன்சிடர் பண்ணுவோம். நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருங்க. அழுவாதீங்க, இதுக்கு மேல அழுதுட்டு இருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், விடுங்க, பாத்துக்கலாம். தேங்க்யூ. வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு.